துக்கம் என்கிற சமுத்திரம். நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும், நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்பினா துக்கத்துக்கு மட்டும் இடம் கொடுக்கப்படாது. மாம்ச துக்கத்துக்கு, என்ன மாம்ச துக்கத்து கேவலப்படுத்தினாங்களா தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். கேவலப்படல என்னதான் ஆச்சரியப்படணும். இன்றைக்கு காலையில கேவலமே வரலையே, என்ன ஆச்சு? அது நமக்கு சுவாச காற்று மாதிரி. அவதூறுகள் வந்துட்டே தான் இருக்கணும். அது ஒரு நாள் வரலன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு அவதூற காணல, நீர் என்ன கைவிட்டு விட்டீரோ? ஆனா சரீரத்தின் துக்கத்துக்கு நீங்க இடம் கொடுக்கவே, அதெல்லாம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அவன் பேச்சினானா அந்த பேச்சு நான் கேட்க விரும்பல அப்படி சொன்னாங்களா, ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது போவாசுக்கு போர்வைக்கு அடியில ஒருத்தி போய் கிடந்தா, எனக்கு தெரியாது. போவாசுக்கு போர்வைக்கு அடியில ஒருத்தி போய் கிடந்தது போவாசே உருண்டு படுத்தப்பதான் அறிஞ்சிருக்கு. நம்ம ஆட்கள் ஒரு நாளத்தை முந்தைய அறிஞ்சிருக்கு. எனக்கு தெரியாது. நான் அறிய விருப்பம் இல்லாத காரியங்கள், என்ன தேவையில்லாத துக்கத்தில் அமிழ்த்துகிற காரியங்களை நான் அறிய விரும்பல. டாக்டர்ஸுக்கு இந்த புத்தி உண்டு தெரியுமா? நோயாளிகிட்ட சொல்ல மாட்டேன், நோயாளிகிட்ட கேட்பேன், வீட்டுல யாராவது வந்திருக்காங்களா? ஆமா வந்திருக்காங்க. அந்த பாடிகிட்ட சொல்லணும், இந்த பாடி ரொம்ப ஓடாது. ஆமேனா? உடனே அந்த ஆள் கேக்குது, நான் என்ன பண்ணணும் டாக்டர்? உடனே டாக்டர் சொல்றாரு, நீங்க ஒண்ணும் பண்ணண்டா, என்ன சாப்பிட கேட்டாலும் கொடுங்க. என்ன சாப்பிட கேட்டாலும் கொடுங்கன்னு டாக்டர் சொல்றாருனாலே புரிஞ்சுக்கிடணும், பாஸ்போர்ட் எக்ஸ்பயரி ஆச்சு. அது அவர்கள் சொல்லாமல் சொல்லுகிறார்கள். அது கூட அந்த நபர்கிட்ட சொல்லல, வேற ஆள்கிட்ட தான் சொல்றாங்க. ஏன்? என்ன ஹாஸ்பிட்டல்ல வச்சே போய்விடக்கூடாது. துக்கம் வந்ததா அது கணுக்கால இருக்கும்போதே கரையாறணும். துக்கம் வந்ததா அது கணுக்கால இருக்கும்போது கரையாறணும். துக்கம் வந்ததா அது காலில் பட்ட உடனே மிதிச்சு மேல வந்துடணும். ஏன்னா துக்கம் ஒரு கடல், அதுல எல்லாம் விழுந்தீங்கன்னா நீந்தி கரையாற முடியாது. லெப்ட் ரைட் அடிச்ச ஒன்னும் கரையாற முடியாது. பிரீத் கண்ட்ரோல் பண்ணி ஒன்னும் வெளியே வர முடியாது. துக்கம் ஒரு சாகரம், துக்கம் ஒரு சமுத்திரம். ஆமேனா? ஒத்துக்கிட்டுறீங்களா? துக்கம் ஒரு கடல். இல்ல பாஸ்டர், நான் நீந்தி நீந்தி வந்துடுவேன். ஏன் நீந்தக்கு உனக்கு முன்னே மாட்டின முதலைகள் அங்கே கிடக்கு. அதுகள் என்ன சொல்லும்? நீ துக்கத்துல இருந்து கரையேற முயற்சி பண்ணுமா, அது என்ன சொல்லி ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே எனக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் அதான் நீந்திட்டு இருக்கு, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம கையங்காலும் போட்டு அடிச்சு கர்த்தருடைய நாமத்துல வெளியே வருவேன்னு சொல்லும்போது பின்னால வரவன் சொல்றான், தந்த உணவுக்காக உமக்கு நன்றின்னு. எந்த 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 நெருக்கடி ஆனாலும் அந்த நெருக்கடிய இங்க கேட்டு இங்கே முடிச்சிடணும், இங்க கேட்டு இங்க கொண்டு போகப்படாது. துக்கம் ஒரு பெருங்கடல். உடகடகதன கமன கடகதன பிரௌடபத்தரபலபா ரேலந்தரபலப சந்தரபலபா. சொல்லுங்க, ஐ டோன்ட் கேர். சொல்லுங்க, so I don't worry. சொல்லுங்க, I don't care, so I don't worry. அவ்வளவுதான். ஒரு பெண்மணி ஒரு ஒரு வெளிநாட்டுல ஒரு பிரபலமான யூனிவர்சிட்டி எழுதின கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினை தப்பா போட்டுட்டு எக்ஸாம் எழுத வந்த பிள்ளைகள் இந்த கொஸ்டின் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டு, எக்ஸாம் எழுத வந்த பிள்ளைகள் இந்த கொஸ்டினை தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டு, இந்த பெண்மணி அந்த கொஸ்டின் எழுதின பிறகு இந்த பெண்மணி வெரிஃபை பண்ணிருக்கு,
எந்த பெண்மணி வெரிஃபை பண்ண பிறகு ஹெச்ஓடி வெரிஃபை பண்ணியிருக்கு. எல்லா வெரிஃபிகேஷனையும் தாண்டி கொஸ்டின் போயிட்டு பிள்ளைகள் கண்டுபிடிச்சிட்டு தலை உள்ளவங்க கண்டுபிடித்தார்கள். ஒத்துக்கிடுங்க. பிள்ளைகள் கண்டுபிடிச்சிட்டு பிள்ளைகள் நேர மேம்பிட்ட வந்து சொல்லிச்சு, நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறோம், யூனிவர்சிட்டி கம்ப்ளைண்ட் பண்ண போறோம், திஸ் கொஸ்டின் இஸ் ராங். உடனே மேம் சொல்லிச்சு, அந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணவங்களுக்கும் அட்டென்ட் பண்ணாதவங்களும் அந்த கொஸ்டினை மார்க்க தருவேன். உடனே பிள்ளைகள் சொல்லு, நோ, யூ ஹேவ் டு ஃபேஸ் த லீகல் ஆக்ஷன். நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க தண்டனையை அனுபவிச்சாகணும். ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு அந்த பெண்மணி எனக்கு போன் பண்ணுது, பாஸ்டர் எனக்கு உங்கள்கிட்ட 2 நிமிஷம் பேசணும். நான் சொன்னேன், பேசுங்க. அந்த பெண்மணி சொல்லுது, 16 நாளா நான் தூங்கல, பெட்டை சுற்றி சுற்றி நடக்கிறேன், ரூமை சுற்றி சுற்றி நடக்கிறேன், யூனிவர்சிட்டியில போய் பைத்தியம் பிடிச்ச ஆளு மாதிரி நடக்கிறேன். என்ன வேலையை விட்டு தூக்குவாங்க, என்ன வேலையை விட்டு தூக்கினா நான் இந்த கண்ட்ரியில் இருக்க முடியாது, நான் இந்த கண்ட்ரியில் இருக்க முடியாதுன்னா என் குடும்பம் இந்த கண்ட்ரியில் இருக்க முடியாது, என்னால எனக்கு மேல இருக்கிற அநேகர் இந்த கண்ட்ரியில் இருக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவங்க தப்பினாலே இவங்க குடும்பத்துக்கு டெர்மினேஷன், வெளியே போயிடணும். இவங்க வெரிஃபை பண்ண எல்லாருக்குமே தண்டனை. ஒரு ஆளால, ஒரு கொஸ்டின் பிரச்சனைனால. அவ லீகலி இவங்க 16 நாள் தூங்காத தப்புன்னு கிடையாது. இவங்க தன்னை பார்க்கல, தன்னால பாதிக்கப்படுற குடும்பம், தன்னால பாதிக்கப்படுற நல்ல ஹெச்ஓடி, இதெல்லாம் அவங்க பாக்குறது. நான் என்ன சொல்லுவேன்னு நினைச்சு நான் சொன்னேன், மேடம் அது கிடக்கு குப்பை, அது கிடக்கு குப்பை. நான் இப்போ உங்களை ஜோம் பண்ணி ரிலீஸ் பண்ண போறேன். நான் இப்போ உங்களை ஜோம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு உங்க கொஸ்டினை டீல் பண்ண ஒரு தூதனை அனுப்ப போறேன். கர்த்தர் உனக்கு முன்னே போய் கோணலால் செவ்வையாக்கின்னு கரட முரடானதா சமமாக்கின்னு கையை தட்டி நல்ல கையை தட்டணும், என் நல்ல கண்ணை மூடணும், பற்றி பிடிக்கணும். அவங்க நியாயமாதான் பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் இங்க உள்ள சிஸ்டம் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர்? அவங்க சொல்றது நியாயம் தான். இங்க உள்ள சிஸ்டம் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர்? நான் சொன்னேன், நான் கவர்னி சிஸ்டத்துல நிக்கிறேன். கவர்னி சிஸ்டத்துல நிக்கப்போ எனக்கு அந்த சிஸ்டம் தான் தெரியும். முடிஞ்சா கை தட்டினா போதும், நிர்பந்தம் கிடையாது. முடிஞ்சா வாய திறந்தா போதும். இந்த கூடுகையில் இருக்கிற நூற்றுக்கணக்கான தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் துக்கம் என்கிற சமுத்திரத்திலிருந்து தூக்கி எடுக்கிறாரு. கையை தட்டி கையை தட்டி ரிபா கபா தாராபா ரி அந்தாரா கண்ணா மூடுங்க, கையை தட்டுங்க, ஏறிவா. அவங்க நம்பிக்கை வரல. அவங்க சொல்றாங்க 2-3 நிமிஷம் கேளுங்க பாஸ்டர். நான் கேட்டேன். ஏன்னா நம்ம கேட்கணும், அதுதான் முக்கியமான காரியம். துக்கம் வந்துட்டா யார்கிட்டயாவது மனம் திறந்து பேசுங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, பாஸ்டர் என்ன நினைப்பாரு, பாஸ்டர் அம்மா என்ன நினைப்பாங்க? நோ, பொதிஞ்சு வைக்க சமுத்திரத்தின் ஆழம் கூடுது. அப்புறம் சமுத்திரம் என்ன ஆகும் தெரியுமா? கனடா ஆகும். அப்புறம் கனடா என்ன ஆகும் தெரியுமா? போர்வெல் ஆகும். போர்வெல் என்ன ஆகும் தெரியுமா? குழாய் கிணறு ஆகும். அப்புறம் என்ன நூல் போட்டாலும் தூக்க முடியாது. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். ஒரு ஆள்கிட்ட நம்பி பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க, உள்ளத்துல நடக்கிறதெல்லாம் பேசுங்க. பேச பேச நீ தூக்கி மேல வருகிறாய், பேச பேச நீ மேல வருகிறாய்.
நீங்க பேசுற ஆளு பத்திரிகை துறையில வேலை பார்க்காத ஆளா இருக்கணும். அந்த பிரசங்கியார் சொன்னபடி நான் கேட்டேன், நான் வாயை திறந்து பேசினேன், சும்மா இருந்த சங்கை ஊதி விட்டேன் போல தெரிகிறது. அவங்க பத்திரிகை துறையில வேலை பார்க்கலைங்கிறத உறுதிப்படுத்திட்டு என்ன செய்யுங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்க. உள்ளம் திறந்தவங்கள்ட்ட சொல்லுங்க, பாஸ்டர்மா இப்படி இப்படி ஒரு தப்பு நடந்துட்டு எனக்கு அதுல இருந்து வெளியே வர முடியல, பாஸ்டர் இப்படி நான் உன்னை லாக் ஆகிட்டேன், எனக்கு இதுல இருந்து வெளியே வர முடியல. அவங்க ஆலோசனை தரலன்னா கூட நீங்க பேச பேச கரையாடுறீங்க, பேச பேச நீங்க வெளியே வாரீங்க. தேவ கிருபை உள்ள மனிதர்கள்ட்ட பேச பேச உன் பட்டம் லகு ஆகுது, உன் பட்டம் லகு ஆகுது, நீ மறுபடியும் பரப்பாய். ஏன்னா துக்கம் வந்துட்டாலே அடுத்து நேரே சாத்தா எங்க தான் கை வைப்பான், பேச்சில தான் கை வைப்பான். மௌனமாகி விடுவார்கள். யார்கிட்ட பேசணும்னு நினைச்சாலும் ரெண்டு அப்படின்னு வரும், படபட கண்ணீர் வரும், தொண்டை அடையும், கொலாப்ஸ். துக்கம் ஒரு சின்ன கதவு, அந்த கதவுக்கு வெளியே இருக்கிற மௌனம் உண்டு இல்லையா, அது ஒரு இரும்பு கதவு. உங்கள்கிட்ட போய் தப்புதான். டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போனா பேச வைப்பாங்க தெரியுமா. இங்க வலிக்குதா, ஆமா இங்க வலிக்குது, இங்க குத்திட்டு வலிக்குதா, டப்புன்னு வலிக்காதா, எத்தனை நாளா வலிக்கிறது, 3 நிமிடங்களா வலிக்கிறது, 3 நிமிடங்களுக்கு முன்ன என்ன நடந்தது, அதான் இங்க குத்தினே இல்லை டாக்டர். அவங்க நம்மளை பேச வைக்கிறாங்க பாத்தீங்களா. நல்ல குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி விசாரிக்கிறாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா கேட்கறாங்க, வீட்டுல எத்தனை பேர் உண்டு, கல்யாணம் ஆச்சா, புருஷன் உண்டா, மனைவி உண்டா, பிள்ளைகள் உண்டா. விசாரிக்கும் நமக்கு என்ன தோணுது, பரவாயில்லையே ரொம்ப கேர் பண்ற டாக்டர். அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கப்படாது. அவரு அவரா இல்ல, அவங்க விசாரிப்பாங்க. அவங்க விசாரிக்கிறன்னு தெரியுமா, நோயை தாண்டி ஒரு துக்கம் உள்ள இருக்கு, அதை எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்காக தூண்டில் போடணும். அவங்க காட்டுறாங்க இல்லையா அன்பு, அதெல்லாம் அந்த தூண்டில் உள்ள எற. அந்த எற உள்ள வரும்போது துக்கம் மாட்டும், மாற்றனோட வெளியே எடுக்கணும். இது அங்கேயும் போய் கத்துடைய பரிசுத்தாமத்து மகிமையுண்டாவதா, வயிறு வலிக்குதா, ஸ்கேனிங் மிஷின்ல படுக்க போகும்போதே வெளியே நின்று ஜோம் பண்ணிட்டு போகணும், ஒன்னும் வெளிப்படாமல் இருப்பதாக எண்ணம். உண்மையில என்ன ஜோம் பண்ணிட்டு போகணும், ஆண்டவரே 6000 ரூபாய் கொடுக்கிறேன், 6000 ரூபாய் கொடுக்கிறேன், சத்துரு எதையும் மறைக்கப்படாது, சத்துரு எதையும் மறைக்கப்படாது. ஏ டு இசட், தலைமுடி முதல் நகர் வர என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் உண்டோ எல்லாம் வெளிப்படணும். ஆண்டவரே காசு கொடுத்துருக்கேன். இது அப்படி இல்ல, 6000 ரூபாய் கட்டவும் வேணும், ஆண்டவரே எந்திரத்துல கை வைப்பீராக, சத்துரு அதை தொடாதபடி காத்துக்கொள்வீராக. ஒன்றும் வெளிப்படாமல், ஒன்றும் வெளிப்படப்படாதுன்னா என்னத்தை பைசா கட்டணும். அங்கெல்லாம் போய் காசு கட்டுனா நிம்மதியா படுக்கணும், நிம்மதியா படுத்துட்டு சொல்லணும், ஆண்டவரே என்னெல்லாம் உண்டுனாலும் வரட்டு, என்னெல்லாம் உண்டுனாலும் வரட்டு. இது எந்திரத்தை கை வச்சு ஜோம் பண்ணி எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணி ஸ்கேன் ரிப்போர்ட்ல வரும் ஒரு நோயும் இல்லை. டாக்டருக்கு தெரியாது, நமக்கு இல்லையா தெரியும். மொத்த எந்திரத்தையும் ஜோம் பண்ணி கட்டி போட்டுட்டாங்க உள்ள போனது. ஆமேனா, உள்ளம் திறந்து பேசணும். சாத்தா மௌன ஆக்கதான் பார்ப்பான், துக்கத்தை கொண்டு வந்து மௌன ஆக்கதான் பார்ப்பான். அதனால இந்த பேச்சு திறமை நஷ்டப்பட்ட ஆட்களை டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வயிற்றுல பிரஸ் பண்ணி பேச வைப்பாங்க. பிரஸ் பண்ணிட்டு பாப்பணும், இவங்க பேசும்போது வயறு தாழுதான்னு, வயறு தாழுதான்னு, அல்லேலூயான்னு சொல்லுமா அப்படி உள்ள போகணும். இப்படி வயறு தாழ்ற மாதிரி பேசினா சரீரம் மொத்தம் செயல்படுதுன்னு அர்த்தம்.
அதாக்கும் அல்லேலியா நல்லா சொல்றது, அதாக்கு நல்லா பாட சொல்றது, அதாக்கு நல்லா துதிக்க சொல்றது, அதாக்கு நல்ல ஆவியில் நிரம்ப சொல்றது. சரீரத்தில் எல்லா எலும்பும், எல்லா நரம்பும், மூளையில் எல்லா செல்லும் மொத்தமா செயல்படணும். நீ ஆராதிக்கிற ஆராதல்ல. போச்சு பாத்தீங்களா? நினைச்சதுதான் நடந்து. துக்கம் வந்தாலே தூக்கத்துல தான் கை வைக்கும். துக்கம் வந்தாலே தூக்கத்துல கை வைக்கும். ஆனா ரொம்ப டென்ஷனா இருக்குன்னா ஓடி போய் இருந்து உறங்கணும். சூரச்செடிக்க மூடானாலும் பரவாயில்ல, நல்லா தூங்கிட்டு எழுப்பினா போதும். டென்ஷன் வந்து நடக்கப்படாது. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? நீங்க தூங்கணும். நீங்க தூங்கும்போ கர்த்தர் தூதன்ட்ட சொல்லுவாரு, சாப்பாடு கொண்டு விடு. இல்ல, நம்ம செயல்படும் போ சில நேரம் தெய்வத்தினுடைய கவர்மெண்டே செயல்பட முடியல. மொத்தத்தை கண்ட்ரோல் எடுத்து வச்சுட்டு அப்படி சுற்றி நடக்கிறேன், இப்படி நடக்கிறேன். பார்த்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு என்ன தோணும்? கேபிள் எல்லாம் கட் ஆயிருக்கு. அவன் அப்படி இல்லை, அவன் புத்தி உள்ளவன். அவரு டென்ஷன் ஆயிட்டு அவன் சொல்றான் நான் தூங்குறேன். பேதுருக்கு டென்ஷன் ஆயிட்டு பேதுரு சொல்றாரு நான் தூங்குறேன். சபா சோத்திரம் பண்ணிட்டு இருக்கு, நான் தூங்குறேன். எலியா தூக்க எழும்பினப்போ பிரச்சனை முடிந்து, பேதுரு தூக்க எழும்பினப்போ ஜெயில் திறந்து. வாசிங்க யோபு 7:4. என்ன கஷ்டம் இல்லையா? நம்ம என்ன திங்க் பண்றோமோ அப்படிதான் வாழ்க்கையே போகுது. பாத்தீங்களா? 2:13 இவன் துக்கத்துக்குள்ள வந்துட்டான்னு சொன்ன உடனே அடுத்து எனக்கு மனசு கரெக்டா சொல்லிச்சு, இவன் இப்ப தூக்கத்தை இழப்பான். நான் அந்த பகுதியை வாசிக்க முன்னே என் மைண்ட் என்ன சொல்லுது? துக்கம் நேரடியா எதான் பிடிக்கும்? தூக்கத்தான் பிடிக்கும். கரெக்ட் 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, உருண்டு பாக்குறேன், பிறண்டு பாக்குறேன். கடைசியில் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே ராத்திரி என்னத்துக்கு? ராத்திரி என்னத்துக்கு? உடம்பு சூடாகுது, தூக்கம் வரல, கண்ணை மூடினாலும் மூளை செயல்படுது, கம்பல்ல வேலை நடக்குது, கண்ணு மூடிதான் இருக்கு, கம்பல்ல வேலை நடக்குது, அப்புறம் உடம்பெல்லாம் உதறது, எழும்பி ஓடலாம் போல இருக்கு, யார்கிட்ட போய் உதவி கேட்கலாம் போல இருக்கு, சாகலான்னு தோணுது. அதாக்குன்னு சொல்றது, தங்கமான தேவ பிள்ளைகளே, தூக்கத்தில இருந்து இல்ல, துக்கத்தில இருந்து வெளியே வாருங்க. இதுல இருந்து துக்கத்தில இருந்து வெளியே வாருங்க. துக்கத்தில இருந்து வெளியே வந்தா நீங்க தூங்கலாம், நீங்க தூங்கலாம். வேதத்துல எல்லா மனிதர்களும் கடினமான சூழ்நிலையில முதல்ல தூங்கதான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு முதல்ல கொடுப்பது நித்திரை. போச்சா? தூக்கம் போச்சு. என்ன போச்சு? தூக்கம் போச்சு. சினிமா நடிகர்களுக்கு தூக்கம் இல்லை, அது நம்ம பிரச்சனை கிடையாது. அவங்க ரட்சிக்கப்படலையே. உலக மனுஷனுக்கு தூக்கம் இல்லை, அது பிரச்சனை கிடையாது. அவங்கள்ட்ட ஆண்டவர் இல்லையே. ஆண்டவர் உள்ள இருக்கிறவர் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று.